3 பண்டிகைகள். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொரு வருஷமும் 3 பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமனம் செய்திருக்கிறார். அவையாவன: பஸ்கா பண்டிகை, வாரங்களின் பண்டிகையாகிய பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடாரங்களின் பண்டிகை. இம்மூன்று பண்டிகைகளும் இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிக்க வேண்டிய வருஷாந்திர பண்டிகைகளாகும். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் இஸ்ரவேல் புத்திரரின் ஆண்மக்கள் எல்லாரும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட வேண்டும் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேலர் அனைவரும் ஆசரிக்கும் வருஷ பண்டிகைகள்: புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இதில் பஸ்கா பண்டிகையும் முதற்கனிகளின் பண்டிகையும் அடங்கும். பெந்தகோஸ்தே அல்லது வாரங்களின் பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கு 50 நாட்களுக்கு பின்பு. கூடாரங்களின் பண்டிகை, எக்காலங்களின் பண்டிகை, பாவ நிவாரண நாள் ஆகியவை நடைபெறும் காலத்தில் இதுவும் நடைபெறும். 22 நாள் பண்டிகைக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் வரும் விதமாக இவை ஒரே சமயத்தில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு பண்டிகையின் போதும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர வேண்டும். 3 பண்டிகைகளிலும் ஒவ்வொருவரும் உற்சாக காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். இதனால் எல்லா பண்டிகைகளிலும் ஜனங்களுக்கு போஜனம் தாராளமாக கிடைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் இந்த பண்டிகைகளின் போது கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக எவ்வாறு வர வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல், தங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய பண்டிகைகளை பற்றி லேவியராகமம் 23:1-2 ஆகிய வசன பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கர்த்தர் நியமித்திருக்கிற பரிசுத்தமான நாட்களை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நாளை பரிசுத்தமாய் நியமிக்கும் போது அந்த நாள் பரிசுத்த நாளாகிறது. அவரே நாட்களுக்கும் காலங்களுக்கும் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் காலங்களை உண்டாக்கின போது ஒரு நாளை மற்ற நாளில் இருந்து பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். மனுஷன் தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரமும் சௌகரியத்தின் பிரகாரமும் ஒரு நாளை நல்ல நாள் ஆக்குகிறான். மனுஷனால் அதை மாத்திரமே செய்ய முடியும். கர்த்தரோ ஒரு நாளை பரிசுத்த நாளாக ஆக்குகிறார். ஆதலால் அலங்கம் இல்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள். கர்த்தர் பரிசுத்தமான நாட்களை பண்டிகை நாட்கள் என்று சொல்லுகிறார். பாவ நிவாரண நாளானது ஒரு பண்டிகை நாளாகும். பண்டிகை நாட்கள் பொதுவாக மகிழ்ந்து களிகூறுவதற்கும் சந்தோஷமாய் இருப்பதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த பரிசுத்தமான நாட்கள் பண்டிகை நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பண்டிகை நாட்கள் கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர் இந்த பரிசுத்த நாட்களை என்னுடைய பண்டிகை நாட்கள் என்று சொல்லுகிறார்.
கர்த்தருடைய பண்டிகை நாட்களை மோசே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்ல வேண்டும். இந்த பண்டிகை நாட்களை ஆசாரியர் மாத்திரம் ஆசரிக்கிறார்கள் என்று இல்லாமல் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் இதை பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கிறார்கள். கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆசாரியருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் பரிசுத்த நாட்களாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பண்டிகை நாட்களிலே சபையாக கூடி வர வேண்டும். அந்த பண்டிகை நாட்களை பரிசுத்த நாட்களாக ஆசரிக்க வேண்டும். பண்டிகை நாட்கள் பரிசுத்தமானது. பண்டிகை நாட்களிலே ஆசரிக்கப்படும் ஒவ்வொரு காரியமும் பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும்.